மீண்டும் அறநிலைத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு விவரம் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான போஸ்டிங்க்கு ஜாப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் அவங்களுடைய சம்பள விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. சீட்டு விற்பனை எழுத்தர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோடைய சேலரி பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பதிவரை எழுத்தர் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. 15,900லேருந்து 50,400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4th ஒன் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சா மட்டும் போதுங்க. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க. நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் எல்லா டீட்டெயிலும் நான் தெளிவாக சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஓகேங்களா? இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற முறை ரொம்பவே எளிமையாக கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். எப்படி கரெக்டாக விண்ணப்பிக்கணும் A to Z வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். தாராளமாக எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். 10th 12th எனி டிகிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கிடச்சா சந்தோஷம் தான். ஓகேங்களா? சேலரி பேஸஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்க்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு, மேற்கொண்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பேக்கில் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஜாபோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர், அதுக்கப்புறம் நிலையான முகவரி. ஓகேங்களா? அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் தான் எல்லாமே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, ஆண் பெண் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருமணமானவராக கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் வயது சான்றிதழ் வந்து இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கிற மாதிரி ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, இல்லை உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோ, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10th படிச்சிங்க இல்லையா, பேசிக்காக 10th தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப தகுதிகள் உள்ளிட்ட பிற தகுதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதோடைய சான்றிதழும் அதாவது அதோடைய சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணுற போல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா ஆம் இணைக்கப்பட்டுள்ளதுன்ட்டு அந்த பாக்ஸில் எழுதணும். ஓகேங்களா? அது கரெக்டாக எல்லாத்துக்குமே அதே போல் எழுதிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதர தகுதிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னனுபவம் இருக்கா கேட்டிருக்காங்க. அது இருந்ததுன்னா இருக்குதுன்னு போட்டு அதோடைய சான்றிதழ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை ஆளுமைக்கு முதுநிலை அல்லது திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒர்க் பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. 14வது நன்னடத்தை சான்று. ஓகேங்களா? இறுதியாக நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் நன்னடத்தை சான்று வாங்கணும். ஓகேங்களா? காண்டாக்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க அது பேர். ஸோ நீங்கள் அங்கே போய் கேட்டாலும் சரி, இல்லை காண்டாக்ட் சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில் நம்மக்கிட்ட கேட்டாலும் சரி, இல்லை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் அதோடைய ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவதும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். அரசு பதிவு பெற்ற அதிகாரியிடம் வந்து பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்மாஸ்டர்கிட்டே வாங்கிட்டு இருப்பீங்க, அதையே வச்சிடலாம். ஸோ சப்போஸ் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அட்வொகேட், டாக்டர், ஹெட்மாஸ்டர்ஸ், ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் கையெழுத்து வாங்கி இதில் ஆட் பண்ணுற போல் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருந்தால், ஸோ அதாவது நம்ம மேலே ஏதாவது கேஸ் சப்போஸ் ஏதாவது பதிவு ஆகியிருந்தால் ஆம் கொடுத்துக்கோங்க. அதில் என்ன டீட்டெயில்னால் இருக்கும்ன்றது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இருந்தால் எல்லாத்துக்கும் ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேட்குறாங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே நாள், இடம் கொடுத்து கையொப்பம். ஓகேங்களா? உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இந்த 2 பேஜ் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற போல் இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இதை ஃபில் பண்ணிவிட்டு இது எல்லா ஜெராக்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பின் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்கணும். ரெண்டாவது அவங்க கேட்டிருக்கிற ஜெராக்ஸ் 1 by 1 வந்து வச்சு அதை பின் பண்ணி போஸ்டல் கவர் உள்ளே போட்டுக்கோங்க. போஸ்டல் கவர் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன போடணும்னா, சின்னதாக ஒரு போஸ்டல் கவர் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் பெரிய போஸ்டல் கவர் வாங்கிக்கோங்க. 10 ரூபா 20 ரூபா இருக்கும் சம்திங், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு சின்னது போஸ்டல் கவரில் வந்து பார்த்திங்கன்னா போட வேண்டியது இருக்கும். அந்த போஸ்டல் கவரில் நீங்கள் என்ன எழுதணும்னா உங்களுடைய 2 அட்ரஸ் ஓகேங்களா, உங்களுடைய அட்ரஸ் தான் நீங்கள் அதில் எழுதுகிற போல் இருக்கும். வெறும் 2 அட்ரஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள அந்த போஸ்டல் கவர் வச்சுருங்க ஓகேங்களா. இந்த ஜெராக்ஸ்னை ஆட் பண்ணி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற போல் இருக்கும். ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் நீங்கள் பண்ணுற போல் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பணும் என்ன டீட்டெயில்ன்றது தெரியாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் தாங்க அனுப்பணும். அதை பார்த்துக்கோங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன தகுதி இருக்கணும்னு. பெருசான ஒன்றும் இல்லைங்க. 18 வயசு முடிஞ்சிருக்கணும். நீங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும். எந்த ஒரு கேஸும் உங்கள் மேலே இருக்கக்கூடாது ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டில் இருந்து ஓகேங்களா. ஸோ 3/1/2025 அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். ஸோ விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்ததுன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டோன்ற போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவிக்கு கல்வி தகுதி எதாவது சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக நீங்கள் இது போல் விண்ணப்பிச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பினா ரெண்டாவது இன்னொரு போஸ்டிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் விண்ணப்பிச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிற போல் இருக்கும் ஓகேங்களா. தனித்தனியாக தான் அனுப்புகிற போல் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். நேரடி நியமனம். இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்பட்டு தான் இந்த நேரடி நியமனம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்ட் இன்டர்வியூ. அதனால தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்டல் கவரில் இந்த அட்ரஸ் தானே நீங்கள் எழுதணும். 2 அட்ரஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டேஸ்வரர் திருக்கோயில் பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற போல் இருக்கும். இல்லைங்க நான் அந்த ஏரியாவில் தான் இருக்கேன், நான் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் டவுன்லோட் பண்ண முடியாதுன்றவங்க டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு 100 ரூபா கொடுத்து நீங்கள் அந்த விண்ணப்பம் படிவம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சென்னையில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் நான் எப்படி இந்த ஃபார்மெட் வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது கேட்பீங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கு தரேன், பிடிஎஃப் லிங்க்கு. ஸோ பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த ஜாபுக்கான பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ப்ராசஸ் ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு சொல்லியிருக்கு. 8/1/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா. அப்ளை பண்ண மெத்தட் எல்லாமே ஸோ இதில் கேட்டு இருக்கிற போல் தான் அந்த ஃபார்மும் இருக்கும். சேம் மெத்தட் தான் ஓகேங்களா. அதனால் ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்கும், பெருசான ஒன்றும் இருக்காது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அதோடைய ஃபார்மேட்டும் நான் தரேன் ஓகேங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்